அடுத்தபடியா செங்கல்பட்டோட முதல் தொகுதி பல்லாவரத்துல இந்த வருஷம் வந்து 2026 வந்து ஆர் கார்த்திகேயன் நபர் போட்டியிடுறார். இவர் மருத்துவரும் கூட. சென்ற முறை இதே தொகுதியில வந்து கனகராஜ் நபர் 8.09% பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா தாம்பரம் பேராசிரியர் முனைவர் சு தமிழ்ச்செல்வி என்ற சகோதரி போட்டியிடுறாங்க. சென்ற முறை இதே இடத்துல சிவகுமார் பர்சன் வந்து 7% வாங்கினதை பார்க்க முடியுது. செங்கல்பட்டு மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அமுதா நம்பியான்ற இளங்கலை தமிழ் படிப்பு படித்த சகோதரி நிக்கிறாங்க. சென்ற முறை வந்து ராஜ்குமார் நபர் 6% பெற்றதா பார்க்க முடியுது. அப்புறம் செங்கல்பட்டு திருப்போரூர், இதுவும் ஒரு முக்கியமான தொகுதியும் கூட. முன்னாள் மாநில உறுப்பினர் அம்பேத்ராஜன் என்ற நபர் வந்து இளநிலை கணிதவியல் படித்தவர். அவர் இந்த முறை போட்டியிடுறாரு. சென்ற முறை வந்து மோகன்ராஜ் நபர் போட்டிட்டு 5.6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. செய்யூர் காஞ்சிபுரத்துல ஒரு பிரிஞ்சு வந்த ஒரு முக்கியமான தொகுதியும் கூட செங்கல்பட்டு. இந்த செங்கல்பட்டுல செய்யூர்ன்ற இந்த தொகுதியில பொறியாளர் சுவாதி லட்சுமி என்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை வந்து ராஜேஷ் என்ற நபர் போட்டிட்டு 5% பெற்றதா பார்க்க முடியுது. மதுராந்தகம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொறியாளர் ஜானகிராமன் நபர் போட்டிடுறாரு. சென்ற முறை இதே மதுராந்தகத்துல கார்த்திகேயன் நபர் 5.6% பெற்றதா பார்க்க முடியும். அடுத்து வந்து ராணிப்பேட்டை என்று வரும்போது ஃபர்ஸ்ட் அரக்கோணம் தொகுதியில் ராஜ்குமார் நபர் விண்ணியல் மற்றும் மின்னுவியல் பட்டயம் படித்தவர். இந்த முறை போட்டியிடுறார். சென்ற முறை வந்து அரக்கோணத்துல இளங்கோன்ற நபர் வந்து 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. ராணிப்பேட்டையில 2வது தொகுதி ஷோலிங்கர், விசேஷமான தொகுதியும் கூட. பொறியாளர் அசோக்குமார் நபர் வந்து இங்க போட்டியிடுறாரு. சென்ற முறை பிரபாகரன் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. ராணிப்பேட்டையில ராணிப்பேட்டை மெயின் தொகுதியில வந்து தாரிகா சல்மான், முக்கியமான ராணிப்பேட்டை இந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறதா பார்க்கப்படுது. சோ அதனால இந்த தாரிகா சல்மான் இளங்கலை ஆங்கில படிப்பு படித்தவர். இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றது மக்கள் கையில தான் இருக்கு. சென்ற முறை வந்து மோகன் நம்பர் 5.6% பெற்றிருந்தாங்க. ஆற்காடு என்ற தொகுதியில அர்ச்சனா சகோதரி முதுநிலை இயற்பியல் ஆசிரியர் கல்வியல் படிப்பு படித்தவர். இவங்க வந்து இந்த தடவை போட்டிடுறாங்க. சென்ற முறை பாத்தீங்கன்னா தினேஷ் ஒரு சகோதரர் வந்து 5% வாக்கு பெற்றதா பார்க்க முடியுது. அப்புறம் வேலூர் மாவட்டம் காட்பாடி. காட்பாடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொறியாளர் திருக்குமரன் நபர் வந்து போட்டிடுறாரு. சென்ற முறை ரமேஷ் நபர் வந்து 5.6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அதே வேலூர் மாவட்டம் வேலூர்லயே சோனியா இளங்கலை தமிழ் படிப்பு படித்தவர் போட்டியிடுகிறார். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் வந்து 6% பெற்றதா பார்க்க முடியுது. அணைக்கட்டு வேலூர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிங் மேக்கிங் ஒரு தொகுதினா அது அணைக்கட்டு என்ற தொகுதியை சொல்லுவாங்க. அந்த தொகுதியில வந்து பொறியாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிறார். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவன் 11,000 வாக்குகள் பெற்று 5% வாக்கு எடுத்ததா பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து கேவி குப்பம் என்றால் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜெகன்மூர்த்தியோட டாமினேஷன் வந்து அந்த இடத்துல உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா அவர் வீழ்த்துவது கஷ்டம். இருந்தாலும் அவருக்கு டஃப் கொடுப்போம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் கலையேந்திரி இந்த சகோதரி போட்டிடுறாங்க இந்த முறை. லாஸ்ட் டைம் வந்து தணிகைவேல் என்ற நபர் 13,259 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 5.59% பெற்றதா பார்க்க முடியுது. வேலூரோட லாஸ்ட் தொகுதி குடியாத்தம். இந்த தொகுதியில ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இமலன் என்ற ஒரு நபர் வந்து போட்டிடுறாரு. சென்ற முறை விஜயகுமார் என்ற நபர் போட்டிட்டு 5.6% பெற்றதா பார்க்க முடியுது. இதுதான் வந்து வேலூரோட நிலவரம்.